ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜா சுஜா சிஸ்டர் சேனல். இன்றைக்கு நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிற காணொளி முருங்கக்காய் உருளைக்கிழங்கு போட்டு பிரட்டல் கறி உண்டு. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எனது சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. அதோட பெல் பட்டினையும் கிளிக் பண்ணி கொள்ளுங்க. முருங்கக்காயும் உருளைக்கிழங்கும் சேர்ந்து பிரட்டக்கறி மிகவும் சுவையாக இருக்கும். இப்போ முருங்கக்காய் சீசன். நான் ஒரு 4 முருங்கக்காய் எடுத்துருக்கிறேன். இது எங்களோட மரத்தில் காய்ச்ச முருங்கக்காய். இப்போ இது சின்ன சின்னனா வெட்டி கொள்ளுவோம். இப்போ தேவையான அளவு வெட்டி எடுத்துட்டு நாங்கள் நடுவாளையும் 2ஆக வெட்டி கொள்ளுவோம். இப்படி தேவையான முருங்கக்காய் எல்லாத்தையும் வெட்டி எடுத்துக்கொள்ளுவோம். அதோட உருளைக்கிழங்கும் நான் 5 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுக்கிறேன். அதுவும் தோல் சீவி வச்சிருக்கிறேன். அதை நீள வாக்கில் வெட்டி எடுத்துக்கொள்ளுவோம். உருளைக்கிழங்கையும் வெட்டி எடுத்துட்டு இப்போ முருங்கக்காயும் உருளைக்கிழங்கையும் நான் கழுவி எடுத்துக்கொள்ள போகிறேன். ரெண்டையும் கழுவி நன்றாக எடுத்துட்டு நாங்கள் கறி வச்சு கொள்ளுவோம். அடுப்பை மூட்டிட்டு கறி வைக்கிறதுக்கு ஒரு சட்டி ஒன்று வச்சு கொள்ளுவோம். தேவையான அளவு எண்ணெய் விட்டு கொள்ளுவோம். நான் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கிறேன். 1 கரண்டி கடுகு, 1 கரண்டி பெருஞ்சீரகம், 1½ கரண்டி வெந்தயம் சேர்த்து நன்றாக பொரிய வச்சு கொள்ளுவோம். அதோட கொஞ்சமாக ரம்பையில் வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை, இஞ்சியும் பூடும் இடித்து வச்சிருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ நன்றாக வதக்கி கொள்ளுவோம். இதோட ஒரு 4 பச்சை மிளகாய் வெட்டி வச்சிருக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுக்கிறேன். அதையும் சேர்த்து நன்றாக வதக்கி கொள்ளுவோம். இது கொஞ்சம் வதங்கினது நாங்கள் வெட்டி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கொள்ளுவோம். இது நன்றாக வதங்கட்டும். இப்போ வெட்டி வச்சிருக்கிற முருங்கைக்காயையும் சேர்த்துக்கொள்ளுவோம். நன்றாக கிளறி கொள்ளுவோம். இது நன்றாக வதங்கட்டும், எண்ணெயிலேயே வதங்கட்டும். இது நன்றாக வதங்கினதும் நாங்கள் தேங்காய்பால் சேர்த்துக்கொள்ளுவோம். தேங்காய்பால் 2ஆம் பால், தேவையான அளவு தண்ணிப்பாலும் சேர்த்துக்கொள்ளுவோம். இது நன்றாக அவியட்டும். கறிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம். அதோட 1/4 கரண்டி மஞ்சத்தூள், 3 கரண்டி மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கொள்ளுவோம். இது யாழ்ப்பாணத்து கறி மிளகாய்த்தூள். நன்றாக எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். இந்த கறிக்கு தேவையான அளவு மசாலா தூள் சேர்த்துக்கொள்ளுவோம். ஒரு 1/2 கரண்டி மசாலா தூள் சேர்த்துக்கொள்ளுவோம். எல்லாத்தையுமே நன்றாக கிளறி விட்டு கொள்ளுவோம். இப்போ இதை நன்றாக மூடி ஒரு 10 நிமிஷம் இந்த முருங்கைக்காய் உருளைக்கிழங்கெல்லாம் நல்லாக அவியட்டும். இந்த கறி நன்றாக அவிஞ்சிட்டுது. இப்போ நாங்கள்
முதல் பால் சேர்த்துக்கொள்ளுவோம். அதோட கொஞ்சமாக புளி கரைச்சி வச்சுக்கிறோம், அதையும் சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ எல்லாத்தையுமே நன்றாக கிளறி விட்டுக்கொள்ளுவோம். நாங்கள் மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் இது நன்றாக இந்த தண்ணி எல்லாம் நல்லா வத்தட்டும். இப்போ கறி வந்து நல்லா பிரட்டல் கறியாக வந்துட்டு தண்ணி தேங்காய் பாலெல்லாம் நல்லா வற்றி நல்லா திக்காக வந்துட்டு இப்போ நாங்கள் இறக்கி சுட சுட பரிமாறிக்கொள்ளலாம். சுவையான முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு பிரட்டல் கறி யாழ்ப்பாணத்து முறையில் மிகவும் சுவையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முருங்கங்காய் உருளைக்கிழங்கு பிரட்டல் கறி செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நான் உங்களை இன்னொரு காணொளியில் சந்திக்கிறேன். Bye friends.